டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 17வது சட்டப்பேரவையின் முதல் சட்டமன்ற கூட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. இந்த சட்டமன்றத்துக்குள்ள என்னென்ன நடக்க போகுது, எப்படி எப்படி நடக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சட்டமன்றத்துக்குள்ளே வரும்பொழுதே எதிர்க்கட்சிகளான திமுக அப்படின்றது பயங்கரமான ஒரு சம்பவம் செஞ்சுருக்கு சட்டமன்றத்துக்கு வெளியிலேயே. உண்மையிலே இதை யாருன்னா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது ஆளுநர் உரை, யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க, எதுவுமே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்க, இந்த ஆளும் தாவேக அரசுக்கு யார் எதிராகவே செயல்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்தப்பட்டது. ஆனால் திமுக முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே தங்களுடைய எதிர்ப்பை இங்கே காட்டியிருக்கிறாங்க. தங்களுடைய எதிர்ப்பு அப்படின்றத காட்டிலும் மக்கள் படுகிற கஷ்டங்கள், மக்கள் படுகிற துயரங்கள், பெண்கள் படுகிற இங்கே துயரங்கள், குழந்தைகள் படுகிற கஷ்டங்கள், இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்குள்ள இங்கே நடக்குது. இது தாவேக ஆட்சி செஞ்சு 38 நாட்கள் ஆகுது. இந்த 38 நாட்களில் 100க்கும் அதிகப்பட்ட கொலைகள், அது மாத்திரம் இல்லை கற்பழிப்புகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அப்படின்றது இங்கே ஒவ்வொரு நாளும் அரங்கேற்றி கொண்டிருக்கிறது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த அரசு இது எல்லாத்தையும் பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குது. வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாங்க, எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க இப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கட்சிகள் மத்தியில் வைக்கிறாங்களோ இல்லையோ அது ஒரு புறம் இருந்தாலும் பொதுமக்கள் மத்தியிலேயே இந்த கருத்துகள் இங்கே இப்போ இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இப்போ பொதுமக்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, விஜய் அண்ணா வந்தார்னா மாற்றத்தை கொடுப்பாரு, பெண்களுக்கு இங்கே பயங்கரமான ஒரு பாதுகாப்பை கொடுப்பாரு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு இப்படின்னு ஆசையாக ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு குழந்தைகளும் தங்களுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க, விசிலுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது பண்ணாங்க. ஆனால் இப்போது இவங்க பண்ணுறது எல்லாமே ஏன்டா வர வச்சோம், ஏன் தான் விஜய் அண்ணா இப்போ ஆட்சியில் புரிந்தார், இதுக்கு திமுகவே இருந்திருக்கலாமே, இல்லை திமுகவுக்கு மாற்று அதிமுகவே இருந்திருக்கலாமே இப்படின்ற ஒரு கூக்குரல் பொதுமக்கள் மத்தியில் எழும்பதை இங்கே நம்ம பார்க்குறோம். ஏன்னா விஜய் அவர்கள் இங்கே சொன்ன விஷயம் என்ன தேர்தல் பிரச்சாரங்களில் அப்படின்னா, நான் அடுத்த செகண்டே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், நான் வந்தால் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுவேன், நான் வந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் இங்கே அப்படியே எந்த மாதிரி சூப்பராக இருக்கும், சிஎம் சார் போலீஸே உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க, எதுக்கு சார் நீங்கள் இப்படியே ட்ராமா ஆடுறீங்க, எதுக்கு போலீஸை வச்சுக்கிட்டு என்ன வித்தை காமிக்கிறீங்களா அப்படி இப்படின்னு தேர்தல் பிரச்சாரங்களில் மு.க. ஸ்டாலின் அவர்களை எந்த அளவுக்கு விமர்சிக்கணுமோ அந்த அளவுக்கு விமர்சித்தார். திமுக அரசை எந்த அளவுக்கு திட்டி தீர்க்கணுமோ அந்த அளவுக்கு திட்டி தீர்த்தார். ஆனால் இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு 1 மாதம் ஆயிருச்சு, இன்னமும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சீர் செஞ்ச மாதிரி கிடையாது, பெண்களுக்கு எதிராக குற்றங்களை தடுத்த மாதிரியும் கிடையாது, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற இந்த பாலியல் குற்றங்களை தடுத்தாரா அப்படின்னா அதுவும் கிடையாது அப்படின்றது தான் தமிழ்நாட்டினுடைய யதார்த்த உண்மை அப்படின்றத இங்கே நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஒவ்வொரு மக்களும் வெளியில் போயிட்டு வரத்துக்கே அவ்வளோ அச்சப்படுறாங்க. ஏன் அப்படின்னா மற்றவர்களாக பாதிப்பு வரும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தாவேக கட்சியோட பிரமுகர்களால் அதிகமாக இங்கே குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தாவேக பிரமுகர்கள் இந்த மாதிரி பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட சேலம் மாவட்டத்தில் ஒரு தாவேக நிர்வாகி 50 பெண்களுடைய ஆபாச படங்களை வைத்து கொண்டு மிரட்டி அந்த பெண்களை எப்படி இந்த மாதிரி சீரடிச்சிருக்கிறாரு அப்படின்றது எல்லா செய்திகளும் இங்கே கேட்கும் பொழுது முதல்ல தாவேக்காரங்க கிட்டேருந்து எங்களுக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுங்க விஜய் அண்ணா, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கயவர்கள் கிட்டேருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குற குரல்களும் இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த சம்பவங்களை எல்லாத்தையுமே இங்கே தமிழ்நாடு அரசுக்கு எடுத்து சொல்லணும், முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முதல் கூட்டத்தொடரிலேயே தங்களுடைய எதிர்ப்பை எப்படி காட்டியிருக்கிறாங்க திமுக அப்படின்னா, கதறல் சத்தம் கேட்கலையா சிஎம் சார், வாயை திறந்து பேசுங்க சிஎம் சார், மக்கள் கொடுமையில் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் பாருங்க சிஎம் சார் இப்படின்னு பதாகைகளை ஏந்தி கருப்பு பேட்ஜில் அணைஞ்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுமைகளை மக்கள் தினம் சந்திக்கிறதுனால எதிர்க்கட்சிகளான இவங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது. ஏன்னா அரசு தவறு செய்யும் பட்சத்தில் அரசு எங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களில் குரல் கொடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்றத சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல எதிர்க்கட்சிகளுடைய கடமைகள் பெரிதாக இருக்கிறதுனால இவங்க இந்த குற்றச்சாட்டுகளை இங்கே வைக்கிறாங்க. ஸோ விஜய் அவர்கள் பெருசாக எதிர்பார்த்திருக்க மாட்டார், இந்த அளவுக்கு
திமுக இறங்கி நம்மளை அடிக்குமா அப்படின்னு. கண்ணா, திமுகவை நீ ஆளுங்கட்சியாக தான் பார்த்துருக்கிற, எதிர்கட்சியாக இன்னும் பார்க்கலையே அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் திமுக சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, தாவேக்காவுக்கு இங்கே குரல் கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே திமுக விஜய் அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணும், விஜய் அரசை இங்கே கலாய்க்கணும், விஜய் அரசுக்கு இங்கே தேவையில்லாத ஒரு விமர்சனம் முன்வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த மாதிரி எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்களா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. ஏன்னா மக்கள் உண்மையிலேயே படுகிற கஷ்டங்களை அவங்க என்ன பண்ணுறாங்க, எடுத்து சொல்கிறாங்க. இன்னைக்கு பல பெண்கள் கதற சத்தங்கள், குழந்தைகள் கதறுது. இது எல்லாத்தையுமே விஜய் சார் இங்கே நீங்கள் நோட் பண்ணி என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு இங்கே நம்ம கேட்குறாங்க. சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுக ஆட்சியில் ஒரு குற்றம் நடந்தால் அது நீதிமன்றத்தில் போய் தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். ஆனால் எங்கள் ஆட்சியில் அப்படி கிடையாது, உடனே என்ன பண்ணுறாங்க, எஃப்ஐஆர் போட்டு தண்டனைகளை வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டத்துறை அமைச்சர், நீங்கள் அமைச்சராக இருக்கிறீங்க, பொதுவெளியில் பொய்களை பேசக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கங்க. நீங்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் பொய்கள் சொன்னீங்க, ஏன்னா அப்போ உங்களுக்கு ஒரு பொறுப்பு இல்லை, ஏன்னா உங்களுக்கு ஒரு அதிகாரம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு பொறுப்புள்ள ஒரு பதவியில் இருக்கீங்க. அப்படின்ற பட்சத்தில் உங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுகளும் தமிழ்நாடு அரசின் ஒரு துறையுடைய அமைச்சருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ நீங்கள் பொய்களை சொல்லாதீங்க, மக்கள்கிட்ட உண்மையை சொல்லுங்கள். ஏன்னா மக்களுக்கு எல்லாமே தெரியும் சார், மக்களுக்கு உங்களை பற்றி யாருன்னு தெரியும், திமுக பற்றி யாருன்னு தெரியும், திமுக ஆட்சிகளை செய்யப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்றது எல்லாமே தெரியும். ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருக்கிற நீங்கள் உண்மைகளை மட்டுமே பேசுங்க, தொடர்ந்து பொய் அவதூறுகளை மட்டும் பேசாதீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிறோம். அவர் சொல்கிறாரு, அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு நடந்த குடும்பத்தில் நீதிமன்றத்தில் போய் தான் இவங்க எஃப்ஐஆரை திமுக அரசு போட்டுச்சு அப்படின்னு அப்பாண்டமாக ஒரு பொய்யை சொல்கிறாரு. திமுக ஆட்சி காலத்தில் அந்த சம்பவம் நடந்து 24 மணி நேரத்துக்குள்ளாக அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சி எஃப்ஐஆரை போட்டு கடுமையான தண்டனை சட்டங்களை அவங்களுக்கு கொடுத்து சிறையில் அடித்தாங்க 24 ஹவர்ஸுக்குள்ளே. இந்த விஷயம் இவருக்கு தெரியுமா தெரியாத நம்மளுக்கு தெரியல. அதே போல் லாக்அப் டெத்து அந்த அஜித்குமார் விசாரணைக்கு கொண்டு போயிட்டு இதுமாரி காவலர்களை அடித்து கொல்லப்பட்டார்ல, அந்த வழக்கில் கூட 24 ஹவர்ஸில் எல்லாத்தையுமே அட்டன் டைமில் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சு அந்த காவலர்கள் மேலே அவங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு எல்லாமே அவங்கள சிறைச்சாலை அமைச்சு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே 24 ஹவர்ஸுக்குள்ளே செஞ்சு முடித்தார். அது மாத்திரமா, கரூரில் இவ்வளோ பெரிய குற்ற சம்பவம் நடந்தது, உடனடியாக விரைந்து போயிட்டு என்னென்ன வேலைகள் நடக்கணுமோ அது எல்லாத்தையும் துரிதப்படுத்தினாரே ஒரு முதலமைச்சர். நீங்கள் தான் ஓடி போயிட்டீங்க. ஆனால் அப்போ முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய உடல்நிலை கருதாமல் என்ன பண்ணார், விரைந்து சென்றார், உடனே கரூருக்கு போனார். என்னென்ன வேலைகள் எப்படி ஸ்பீடாக நடக்கணுமோ அது எல்லாத்தையும் ஸ்பீடாக நடத்திட்டு எல்லா அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கு எல்லாமே உத்தரவு போட்டு எல்லாம் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தி காட்டினார். அந்த திமுக ஆட்சி காலத்தில் எல்லாமே லேட்டாக நடந்தது சொல்கிறீங்களே, இதுதான் ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படின்னு இங்கே பார்க்கணும். இன்னொன்று, அப்போது திமுக ஆட்சி காலத்தில் திமுகக்கான எதனா ஒரு சின்ன தப்பு நடந்துட்டானா பக்கெட்டை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டான் அப்படின்னா கூட அதை பெருசாக பேசுனீங்க. அச்சோ திமுகக்காரன் என்ன தெரியுமா பண்ணா, பக்கத்து வீட்டுக்காரன் பக்கெட்டியை வாங்கி பிடிங்கி உடச்சி போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பூதாகரமாக பேசினீங்க. இன்னைக்கு உங்கள் கட்சி நிர்வாகிகள் பெரும் குற்றவாளிகளாக இருக்கிறாங்க, பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக பல குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறாங்க. ஆனால் இன்னைக்கு தாவேக்கா தூய சக்தி அப்படின்னு நீங்கள் பேசிக்கிறீங்க. இது என்ன சார், நம்மளுக்கு ஒன்றும் புரியல சார். நியாயத்தை பேசுங்க சார், நீதியை பேசுங்க சார், உண்மையை பேசுங்க சார். முதல்ல பொய்களை கலைத்து போட்டு உண்மைகளை மட்டும் பேசுங்க அப்படின்னு தான் இங்கே நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு குற்றச்சம்பவங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள டெய்லி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் கவனிக்கிறது இல்லை, அவர் காதில் கேட்கறது இல்லை, அவர் ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. இப்படின்ற குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியில் எழும்பின ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு திமுக என்ன பண்ணுச்சு, கதற சத்தம் உங்க காதுல கேட்கலையா சிஎம் சார்? அதே போல வாயை திறந்து பேசுங்க சார், எதனா ஒன்று இந்த மக்களுக்கு எதனா ஒன்று சொல்லுங்க. கரண்ட் பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கு, விவசாயிகள் இப்படி போராடிட்டு இருக்காங்க, பெண்கள் இது மாதிரி கொடுமைகள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்ற சம்பவங்கள் இப்படி நடக்குது, எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு வாயை திறந்து பேசுங்க சிஎம் சார் இப்படின்னு தான் மக்கள் கேட்குறாங்க. இதை பிரதிபலிக்கிற விதமா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளேயே சட்ட போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த விவகாரத்தை பற்றி எதிர்க்கட்சிகள் ஏதோ விஜய்க்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கணும், அவருக்கு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இல்லை, மக்களுடைய அந்த பிரதிபலிப்பை அப்படியே இங்கே எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணுறாங்க, பிரதிபலிக்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே விஜய் அவர்கள் எப்போ தான் வாயை திறந்து பேசுவார்? தமிழ்நாட்டில் பெண்களும் குழந்தைகளும் விவசாயிகளும் மக்களும் கதற சத்தம் அவருக்கு கேட்குதா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இதை பற்றியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.